பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். மார்க் 12 அதிகாரம் 17வது வசனம். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அதற்கு இயேசு ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு சொன்னார் ராயனுடையதை ராயனுக்கு. ராயன் என்றால் அரசன். அரசனுக்கு செலுத்த வேண்டிய வரியை, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். அரசனுக்கு செலுத்த வேண்டியதை, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை அரசாங்கத்துக்கு செலுத்துங்கள். ராயனுடையதை ராயனுக்கும். ஆமென். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். அரசாங்கம் ஜிஎஸ்டியா நம்மளும் கட்டித்தான் ஆகணும். இன்கம் டேக்ஸா நம்மளும் கட்டித்தான் ஆகணும். அப்புறம் வேற ஏதாவது வரியா நம்மளும் செலுத்தி தான் ஆகணும். வீட்டு வரியா, நான் பரலோக பிரஜப்பா, வீட்டு வரியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. தண்ணி வரியா கொடுத்து தான் ஆகணும். பரலோக பிரஜை, தண்ணி வரி கொடுக்க முடியாது சொல்ல முடியாது. ட்ரைனேஜ் வரியா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. எல்லா வரியும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ராயனுடையதை ராயனுக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்து. இப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்களில் எதையும் நாம் பின்வாங்க முடியாது. கடமைகளில் பின்தங்க முடியாது. செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு தான் ஆகணும். ராயனுடையதை ராயனுக்கு கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா இந்த உலகம் நம்மளை சும்மா விடுமா? அதுதான் இயேசு சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்க. அது எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி தேவனுடையதை காணிக்க, தசம பாகம், மிஷினரி காணிக்க, பொருத்தனை காணிக்க, பிறந்தநாள் காணிக்க, திருமண நாள் காணிக்க, ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்க, இதெல்லாம் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்க. ஆமாம், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கன்னு வேதம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார். அதை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய உங்களுடைய உள்ளம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய உங்களுடைய ஆர்வம், எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுங்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் நிறுத்தி வைக்கக்கூடாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு கொடுங்க. தேவனுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம். அவருக்கு கொடுக்கலனா கூட அவர் கோவிச்சுக்க மாட்டார். மெதுவாக கொடுக்கலாம் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் செலுத்த வேண்டிய வரிகளையும் ஒழுங்காக செலுத்திட்டு, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில், தெய்வத்திற்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளில், தசமபாகங்களில் தெய்வத்தை வஞ்சிக்காம அதில் உண்மையாக நேர்மையாக தசமபாகம் கொடுக்க, காணிக்க கொடுக்க, ஆண்டவரை ஊழியத்திற்கு கொடுக்க, மிஷினரிகளுக்கு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சாட்சியாக நிறுத்தும், வழி நடத்தி அருளும். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.